அம்மா, ராஜமாதா, அங்கே பாருங்கள். யார் அது? அது எனது மூத்த சகோதரி அம்பையை போல் தெரிகிறதம்மா. பார்ப்பதற்கு அது ஆண் போல் தெரியவில்லை. இருந்தாலும் அக்காவின் முக சாயல் அப்படியே இருக்கிறது. அம்மா, அவளிடம் சென்று யார் என்று கேட்கலாமா? அவசரப்படாதீர்கள். நாம் அனைவரும் இப்பொழுது அத்தினாபுரத்தின் அரசிகள் அல்ல, நாம் துறவிகள். நாம் பந்த பாசங்கள் அனைத்தையும் துறந்தவர்கள். நமக்கு உறவுகள் இல்லை. நமது உறவு இறைவன் ஒருவனே. மேலும் உங்கள் அக்கா அம்பா தீயில் குதித்து தன்னை மாய்த்து கொண்டாள். இது யாரோ எவரோ நாம் அறியோம். வாருங்கள், நாம் இங்கிருந்து சென்று விடலாம். அம்மா, அம்மா, தாங்கள் அத்தினாபுரத்தின் ராஜமாதா சத்தியவதி தானே? அம்மா, நான் அத்தினாபுர துர்க்கை ஆலயத்தின் உபாசகர். என் மகள் அம்மை நோயினால் இறந்த துக்கத்திற்காக ஒரு முறை ஆலய கதவை திறக்க மறுத்தவன். அந்த வழக்கை கூட தாங்கள்தான் விசாரித்தீர்கள். தங்கள் மகன் வியாசர் பெருமான் எனக்கு அன்று என் தவறை உணர்த்தி காட்டி மறுபடியும் ஆலயத்தை திறக்க பணித்தவர். தங்களுக்கு நினைவிருக்குமே? இன்று ஆலய வழிபாடு தொடர்பாக வழக்கொன்று வந்துள்ளது. தனது ஒரே மகள் இறந்து விட்டாள் என்ற காரணத்திற்காக தான் பூஜை புனஸ்காரம் செய்து வழிபட்டு வந்த ஆலயத்தை பூட்டி வைத்துவிட்டு காரணம் கேட்டால் கடவுள் மீதிருந்த நம்பிக்கையை இழந்து விட்டேன் என்கிறார். இதோ இங்கே நிற்கின்ற பட்டர். தாங்கள் அத்தினாபுரத்தின் அரசி தானே? ஐயா, நான் துறவி. எனக்கென்று நாடில்லை, நகரில்லை, உறவென்று ஏதும் இல்லை. வாருங்கள்.
கிருஷ்ணா, என் நேரமும் குழல் இசைதானா? அண்ணா, நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னதான் செய்வது? பிரச்சனை உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை? யாரோ ஒரு வயதான மூதாட்டி பார்க்கவே பரிதாபமாக காட்சியளிக்கிறார். அவள் உன்னை கண்ட பிறகுதான் போவேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறாள். வயதான மூதாட்டியா? என்னை தேடியா? அதற்கு வாய்ப்பே இல்லை. மூதாட்டியா குமரியா என்பதை நீயே வந்து பார். மூதாட்டியே, என்னை காண வேண்டும் என்று சொன்னாயாமே, உன் பிரச்சனைதான் என்ன? யாரு? கிருஷ்ணாவா? வந்து விட்டாயா? பார்வை மங்கி போய்விட்டது கிருஷ்ணா. நீதான் என் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். அதனால் தான் உன்னை தேடி வந்தேன். பாரமா? என்ன பாரத்தை நான் இறக்கி வைக்க வேண்டும்? என் தலையில் உள்ள இந்த பாரத்தை நீதான் இறக்கி வைக்க வேண்டும். மூதாட்டியே, உன் தலையில் உள்ள இந்த கூடையை இறக்க துவாரகையின் அரசன் கிருஷ்ணனே வர வேண்டுமா? வாயில் காவலாளியிடம் சொல்லியிருந்தால் அவனே இறக்கி வைத்திருப்பானே. என்னிடம் சொல்லியிருந்தால் நான் கூட உனக்கு உதவி இருப்பேனே. இந்த விஷயத்தில் கிருஷ்ணனை தவிர வேறு யார் உதவ முடியும் ஐயா? பிடிவாத கிழவியாக இருக்கிறாயே நீ. அண்ணா, அவளை நிந்திக்க வேண்டாம். வயதானதால் அவள் புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கிறேன். அவளுக்கு நானே உதவி செய்கிறேன். அவள் தலையில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கிறேன். அண்ணா, வியப்பாக இருக்கிறது. என்னால் இவள் தலையில் இருக்கும் பாரத்தை இறக்க முடியவில்லை. மூதாட்டி, நீ யார்? நீ சாதாரண மானிடப் பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லை. நீ யார் என்று சொல். பரந்தாமா, கோவிந்தா, ஸ்ரீகிருஷ்ணா, நான் பூமாதேவி. உன் கடமையை நினைவூட்டவே உன்னை தேடி வந்தேன். என் கடமையை ஆற்ற நான் என்றும் தவறுவதில்லை பூமாதேவி. பூலோகத்தின் பாரத்தை குறைக்க நீ கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்தாய். அதற்கு இப்பொழுது ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருந்தும் அதை நீ நழுவ விட்டு விட்டாயே. நீ எதை சொல்கிறாய் பூமாதேவி? பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இடையில் பிரிவினை ஏற்பட்டது. இருவரும் அத்தினாபுரம் வேண்டுமென்று போருக்கு ஆயத்தமானார்கள். பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் மூண்டிருந்தால் பூமியின் பாரம் வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் பாண்டவருக்கு இந்திரபிரஸ்தத்தை சிருஷ்டித்து என் பாரத்தை நிலைபெற செய்து விட்டாயே கிருஷ்ணா. பூமாதேவி, நீ சொல்வது சரிதான். ஆனால் யுத்தத்திற்கான தருணமல்ல இது. இப்போது யுத்தம் ஏற்பட்டிருந்தால் அது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான யுத்தமாக மட்டும் இருந்திருக்கும். இதனால் பூபாரம் வெகுவாக குறைய வாய்ப்பில்லை.
பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே உண்டான பகை இந்த உலகம் முழுவதும் பரவும். அந்த பெரும் பகை யுத்தமாக வெடிக்கும். இந்த உலகத்தில் உள்ள தீயவர்களை அழிக்க மூளப் போகிறது குருக்ஷேத்திரம். அப்போது பூபாரம் தானாக குறையும். அதுவரை அமைதியாக காத்திரு பூமாதேவி. பூபாரம் தாழ முடியாமல் உன்னை சோதிக்க முயன்றேன். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா, மன்னித்து விடு. என்ன? பூக்களை கொண்டு வராமல் இவள் மண்ணை கொண்டு அள்ளி வந்திருக்கிறாளே என்று திகைப்பாக இருக்கிறதா? துரோகமும் நயவஞ்சகமும் ஏமாற்றும் வித்தையும் மனிதனுக்கு மட்டுமே உரித்தானது என்று இத்தனை நாள் நான் நினைத்திருந்தேன். கடவுள் என்று சொல்லிக் கொள்ளும் நீயும் அதில் கை தேர்ந்தவன் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து விட்டாய். அந்த பீஷ்மனை அழிப்பதே எனது இந்த பிறவியின் நோக்கம். ஆனால் மீண்டும் என்னை பெண்ணாக பிறக்க வைத்து என் வாழ்க்கையை சாபமாக மாற்றிவிட்டாயே. உள்ளத்தால் ஆணாகவும் உருவத்தால் பெண்ணாகவும் வாழும் நரகத்தை உன்னால் தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நரகம் கூட எனக்கு பழகிவிட்டது. ஆனால் நிறைவேற்ற முடியாத என் சபதம் நெருப்பாக மாறி என் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக என் உயிரை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? நீ. அந்த பீஷ்மனை காப்பாற்றுவதற்காக வஞ்சமாக என்னை ஏமாற்றிவிட்டாய். என் பிறப்பையே மாற்றி அமைத்து என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் செய்துவிட்டாய். புத்தி கெட்ட மூடர்களுக்கு வேண்டுமானால் நீ சர்வ வல்லமை படைத்த சக்தியாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில் நீ உலகத்தையே ஆட்டி படைக்கும் கடவுள் அல்ல. ஒன்றுக்கும் பயன்படாத ஒரு கல். தர்மம் தெரியாத உனக்கு வடிவம் எதற்கு? வழிபாடு எதற்கு? சிகண்டி, ஆத்திரத்தில் அறிவை இழக்காதே. கோபம், பேராசை, குரோதம் இவை மூன்றும் தீய சக்திகளின் பேராயுதங்கள். இவை உள்ளே வர அனுமதித்தால்
அழிவு ஒன்றே முடிவாகும். நீ இப்போது அனுபவிக்கும் துன்பத்திற்கும் இவையே காரணமாகும். இல்லை, இல்லை, எனது இந்த நிலைக்கு நீ மட்டுமே காரணம். பொய்யான வரம் அளித்து நீ என்னை ஏமாற்றி விட்டாய். வரம் என்பது சத்தியத்தின் இன்னொரு வடிவம். சிகண்டி, மனிதர்களின் வார்த்தைகள் பொய்க்கலாம், ஆனால் யாமருளிய வரம் பொய்க்காது. அது உண்மையானால் ஆணாக பிறக்க வேண்டிய நான் எதற்கு பெண்ணாக மறுபடியும் பிறந்தேன்? அது உனக்கு நீயே எழுதிக் கொண்ட விதி. பிறப்பிலிருந்து ஒரு மனிதனின் பயணம் துவங்கும் போதே அவனது இறுதி பயணமும் விதியால் எழுதப்பட்டு விடுகிறது. அதை மாற்றி எழுதும் அதிகாரம் உலகாளும் மும்மூர்த்திகளுக்கு கூட கிடையாது. ஆனால் பீஷ்மரை நீ விரைந்து கொல்ல வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக நீ விதிக்கு எதிரான நிலையை எடுத்திருக்கிறாய். உண்மைதான். அம்பையாக எதையும் சாதிக்க இயலாத அந்த பிறவியில் வாழ்வதை விட பீஷ்மனை கொல்லும் ஆளாக அக்கணமே பிறப்பெடுக்க வேண்டும் என்று நான் துடித்தேன். அதனால்தான் நெருப்பில் விழுந்து என் உயிரை நான் மாய்த்துக் கொண்டேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு உயிரை கொல்வது பாவமெனில் உன் உயிரை அழித்துக் கொள்வதும் பாவக்கணக்கில் தானே வந்து சேரும். இன்னொரு உயிரை அழிக்கும் உரிமை எவருக்கும் இல்லையெனில் உன்னை அழித்துக் கொள்ளும் உரிமையை உனக்கு யார் அளித்தது? உரிமையை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவில்லை. அடுத்தவரை துன்புறுத்தாமல் எனது தேவைக்காக நான் என்ன செய்தாலும் அது நியாயம் என்பதுதான் என் கருத்து. தற்கொலை என்பது உனக்கு ஒரு நிமிட வேதனை எனில் உன் சொந்தங்களுக்கு ஆயுள் கால தண்டனை. தன்னையும் அழித்துக் கொண்டு சுற்றி உள்ளவர்களை வேதனைக்குள்ளாக்கும் அந்த செயலை எந்த நியாய தர்மத்துக்குள்ளும் அடக்க முடியாது. கவலைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு தற்கொலைதான் சிறந்த வழி என்று மனிதர்களில் பலர் நம்புகிறார்கள். ஆனால் தற்கொலையால் கிடைக்கும் விடுதலை நிரந்தரமானதல்ல என்பதை உன்னை போன்ற கோழைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை கண்டு பயந்து ஓடுபவர்கள்தான் கோழைகள். தற்கொலை என்பது தைரியத்தின் உச்சம். இறப்பதற்கு பயன்படும் அந்த தைரியத்தை வாழ்வதற்கு பயன்படுத்தலாமே. மரணம் என்பது யாரும் அறியா ரகசிய உலகம். தெரிந்த உலகத்தில் வாழ முடியாமல் முன்பின் அறியாத உலகத்தில் போய் மாட்டிக்கொள்வது முட்டாள்தனமான முடிவல்லவா? போன பிறவியில் நீ விதிப்படி வாழ்ந்திருந்தால் அப்போதே அனைத்து துன்பங்களையும் அனுபவித்திருப்பாய். ஆணாகவும் பிறந்திருப்பாய். உனது நோக்கமும் நிறைவேறியிருக்கும். அந்த பிறவியில் நீ அனுபவிக்காமல் விட்ட துன்பங்களைத்தான் இந்த பிறவியில் நீ அனுபவிக்கிறாய். விதியின் கணக்கு சாஸ்வதமானது, காலத்தால் அழியாதது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அதன் பிடியிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. உன்மேல் விதி எழுதியிருக்கும் கணக்கு முடிந்தவுடன் நீ ஆணாக மாறும் சூழ்நிலை வரும். உன் சபதமும் நிறைவேறும். அதுவரையில் நீ இவற்றையெல்லாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மதி இழந்து மண்ணை வாரி இறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீ மனம் இறங்கினால்தான் எனக்கு வாழ்வு உண்டு. எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சந்தேகத்தை தாங்கள் தெளிவுபடுத்துங்கள். பெண்ணாக பிறந்த நான் எப்படி ஆணாக மாற முடியும்?
அப்படி மாறுவதும் விதியின் கணக்கை மாற்றி எழுதுவதாக ஆகாதா? நீ பெண்ணாக பிறந்து ஆணாக மாற வேண்டும் என்பதுதான் விதி சிகண்டி. அந்த மாற்றம் எப்படி நிகழப்போகிறது என்பதை சமயம் வருகையில் நீயே தெரிந்து கொள்வாய். சகுனி, நீ சொல்வது சரியான யோசனைதான். சுபத்திரை துரியோதனனுக்கு ஏற்ற மணப்பெண் தான். ஆனால் இதற்கு கிருஷ்ணன் சம்மதிக்க வேண்டுமே. திருமணம் என்பது பெரியவர்கள் நிச்சயிக்க வேண்டிய விஷயம். இந்த கிருஷ்ணனோ சிறுவன். அவன் சம்மதம் நமக்கு தேவையில்லை. கிருஷ்ணனின் லீலைகளை நீ நன்கு அறிவாய். அவனை எதிர்த்து இந்த திருமணத்தை நம்மால் எப்படி நடத்த இயலும்? பலராமரை கிருஷ்ணன் எதிர்ப்பானா? அண்ணன் சொல்லிருக்கு கட்டுப்பட்ட தம்பியாயிற்றே கிருஷ்ணன். தீர்ந்தது பிரச்சனை. முடிந்தது திருமணம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மாமா. நீ சொல்வது போல் நடக்க வாய்ப்பு உள்ளதா சகுனி? பலராமருக்கு துரியோதனன் மீது அதீதமான பிரியம் உண்டு. துரியோதனனின் கதா யுத்தத்தை கண்டு புகழ்ந்தவர் பலராமர். ஏற்கனவே அவர் தன் தங்கை சுபத்திராவை துரியோதனனுக்கு மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பியதாக எனக்கு ஓர் தகவல் வந்தது. அப்படியா சகுனி? ஆமக்கா. துவாரகையோ சிற்றரசு. அவர்களுக்கு 56 தேசங்களை கட்டி ஆளும் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள அவர்களுக்கு கசக்குமா என்ன? அரசே, மேலும் இந்த திருமணத்தில் நம் ராஜ்யத்தின் நலனும் அடங்கியிருக்கிறது. பாண்டவர்களை தாங்கள் காண்டவ பிரஸ்தம் அனுப்பினீர்கள். அந்த காண்டவ பிரஸ்தம் இப்போது இந்திர பிரஸ்தமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் யார் தெரியுமா? கிருஷ்ணன். கிருஷ்ணன் லீலைகளின் மன்னன். மாயாஜாலங்களில் அவனை மிஞ்ச இந்த உலகில் எவரும் இல்லை. அவன் வீரத்திலும் தீரத்திலும் பராக்கிரமசாலி. ஆனால் அவன் பாண்டவர்கள் பக்கம் நிற்கிறான். அவனை நம் பக்கம் ஏற்பதுதான் புத்திசாலித்தனம். அப்படியா காந்தாரி? அப்படி என்றால் நாம் இப்பொழுதே துவாரகைக்கு புறப்படுவோம். துரியோதனனுக்கு சுபத்திரையை பெண் கேட்போம். மாமா, தாங்கள் அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி. தங்கள் தகுதிக்கு தாங்கள் அங்கு வரலாமா? அப்படி என்றால் பெண் கேட்டு ஓலை அனுப்புவோம். அதுவும் சரியாக வராது மாமா. அங்கு அந்த மாய கிருஷ்ணன் ஏதாவது சூழ்ச்சி செய்து காரியத்தை கெடுத்து விடுவான். நீ சொல்வதும் ஒரு வகையில் சரிதான். யாரைத்தான் அங்கு பெண் கேட்க அனுப்புவது? விதுரனையும் சுலபாவையும் அனுப்பினால் என்ன? காரியம் கெட்டது. அதற்கு கிருஷ்ணனின் காலடியிலேயே விழுந்து விடலாம். நம் காரியத்தை கெடுப்பதில் கிருஷ்ணனை விட விதுரர் மாவீரர். விதுரனை குறை சொல்லாவிட்டால் உனக்கு உறக்கமே வராதே. அப்படித்தானே சகுனி? சகுனி, நீ யாரையும் நம்பப் போவதில்லை. பேசாமல் நீயே சென்று விடு. துரியோதனன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன் நீ ஒருவனே அல்லவா? இதைவிட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? என்னோடு துச்சாதனனையும் அழைத்து செல்கிறேன். அப்படியே ஆகட்டும். நாளையே நீங்கள் துவாரகைக்கு புறப்படுங்கள். நான் வருகிறேன் மாமா. அரசே. கந்தரி,
ராஜமாதா, எனக்கு களைப்பாக இருக்கிறது. அம்பாலிகா, ராஜமாதா களைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் பசியார பழங்களை பறித்து வா. சரி. ராஜமாதா, நீ அத்தினாபுரத்தின் பட்டத்து அரசி சத்தியவதிதானே? அம்பிகா, காலத்தின் கோலமா இது? உங்களையும் இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டாளா இந்த சதிகாரி? அம்பாலிகா எங்கே? எங்கே? கொன்று விட்டாயா? அவளையும் கொன்று விட்டாயா? அக்கா, ராஜமாதாவை பற்றி தவறாக பேசாதே. அம்பாலிகா எங்களுக்காக பழம்பறிக்க சென்றுள்ளாள். பேராசை பிடித்த பேயே, உன்னால் தானே நானும் என் சகோதரிகளும் இந்த நிலைக்கு ஆளானோம். காசி தேசத்தின் அரசு குமாரிகளான எங்களின் வாழ்வை உன் பேராசை அழித்து விட்டதே. அம்பா, இன்னுமா உன் ஆவேசம் அடங்கவில்லை? அடங்காது. இன்னும் 1000 ஜென்மங்கள் பிறப்பெடுத்தாலும் என் ஆவேசம் அடங்காது. உன் புத்திரன் பீஷ்மணனை கொல்லாமல் என் ஆவேசம் அடங்காது. அக்கா, உன் பழிவாங்கும் எண்ணமே உன்னை அழித்து விட்டதே. உன் ஆத்திரமே உன் வாழ்வை பாழாக்கி விட்டதே. நிறுத்து உன் பிதற்றலை. காசி தேசத்தின் புத்திரிகளாக, சுதந்திர பறவைகளாக நாம் வாழ்ந்து கழித்திருந்தோம். பறவையின் கூட்டை சிதறடிப்பது போல் சுயம்பர மண்டபத்துக்குள் புகுந்தான் அந்த கிழட்டு பீஷ்மன். நம்மை சிறையெடுத்து சென்றான். உயிருக்கு போராடிய நோயாளிக்கு உங்களை மனமுடித்து வைத்தான். என்னை பித்து பிடித்தவள் போல் காட்டில் அலைய வைத்தான். நான் 2 ஜென்மங்களாக நிம்மதியற்று அலைகிறேன். நீங்களோ பரதேசிகளாக கானகத்தில் யாசகம் பெற்று வாழ்கிறீர்கள். நம் வாழ்வை அழித்தவனின் உயிரை குடிக்காமல் நான் ஓய மாட்டேன்.
அந்த பீஷ்மனை கொல்லாமல் நான் விட மாட்டேன். அவன் மரணம் என் கையில். அம்பா, நான் மீனவ பெண்ணாக யதார்த்த வாழ்வையும் பார்த்தவள், ஹத்தினாபுரத்தின் அரசியாக ஆட்சி அதிகாரத்தையும் பார்த்தவள். அவரவர் கர்ம வினை எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு ஒருவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும். இதை மாற்ற மானிடரான நம்மால் முடியாது. ஆமாக்கா, இந்த துறவு வாழ்வை நாங்களே விரும்பி மேற்கொண்டோம். இது எங்களுக்கு இழிநிலை அல்ல, இறைவனை நெருங்கும் யோக நிலை. அக்கா, நீயும் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். பிதாமகர் பீஷ்மர் மகா ஞானி, தியாகத்தின் திருவுருவம். அவர் மீது நீ ஆவேசம் கொள்வதில் அர்த்தமில்லை அக்கா. அந்த கயவன் இட்ட பிச்சையில் வாழ்ந்ததால் உங்கள் நாக்கு அவனை துதி பாடுகிறதோ? அந்த பீஷ்மன் இறைவனே ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. அவன் மரணத்தை அழைக்கும் வரை அவனை நான் துரத்துவேன். அவனை துரத்துவேன். ஐயோ அம்பா, வேண்டாம், நான் சொல்வதை கேள். உனது பழிவாங்கும் எண்ணத்தை கைவிட்டு விடு. தவறு செய்தவரை தண்டிக்க இறைவன் இருக்கிறான். நான் பீஷ்மனுக்காக மன்றாடவில்லை. பெண்ணாக உன் நிலை கண்டு என் மனம் துடிக்கிறது. இதற்கு நானும் ஒரு காரணம் என்று எண்ணும் போது என் இதயம் வெடிக்கிறது. ஜென்ம ஜென்மமாய் இப்படி நிம்மதியற்று அலைகிறாயே, ஏன் இந்த அவல நிலை? உன் மனம் சாந்தி அடையட்டும். ஹத்தினாபுரத்தின் பட்டத்தரசியாக அல்ல, ஒரு துறவியாக நான் சொல்வதை கேள். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக யோசிக்க வேண்டும். ஆத்திரத்திலோ அவசரத்திலோ முடிவெடுப்பது நமக்கு அழிவையே தரும். பொறுமை பொறுமை கடலினும் பெரிது. புரிந்து கொள்ளம்மா. போதும், நிறுத்து. உன் சாகச பேச்சுக்கு மயங்கும் பேதை அல்ல நான். பீஷ்மனின் மரணத்தை காணாமல் என் மனம் சாந்தி அடையாது. அவன் மரணம் என் மூலம் அரங்கேறும் என்று அந்த ஈசனே எனக்கு வரம் தந்திருக்கிறார். நான் உன் புத்திரனை கொல்ல வந்த கூற்று. உன் சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கும் காவலனை தழுவ வந்த மரணம். இதுதான் என் கர்மவினை. அம்மா, சிகண்டி. அக்கா, அக்கா, ராஜமாதா, தாங்கள் அத்தினாபுரத்தின் பட்டத்து அரசி சத்தியவதியே தான். தாங்கள் சிகண்டியிடம் மன்றாடிய அவலத்தை நானும் கண்டுகொண்டுதான் இருந்தேன். அத்தினாபுர அரசை கட்டி காக்க தாங்கள் பட்ட பாட்டை நினைக்கும் போதெல்லாம் என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. அரண்மனை வாழ்வை துறந்து இறையருள் தேடி வந்த இடத்தில் தாங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? உபாசகரே, கலங்க வேண்டாம். நான் செய்த கர்ம வினையின் பலனை அனுபவித்துதானே ஆக வேண்டும். அம்மா, தங்களிடம் ஒரு விஷயத்தை
என்னால் சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன விஷயம்? தாங்கள் கட்டி காத்த அத்தினாபுர சாம்ராஜ்யம் இரண்டாக உடைந்து விட்டது. பதவிக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் செய்யவும் ஆயத்தமானார்கள். நிகரற்ற சாம்ராஜ்யம் என்று போற்றப்பட்ட அத்தினாபுரத்தின் புகழ் மண்ணோடு மண்ணானது. பாண்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. குந்தி தேவியும் பாண்டவர்களையும் காண்டவ பிரஸ்தத்துக்கு அனுப்பிவிட்டார் அரசர் திருதராஷ்டிரர். அஸ்தியில் தோன்றிய அத்தினாபுரம் மீண்டும் அஸ்தியாகிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் அம்மா. அம்மா, இதை எதற்காக என்னிடம் கொடுக்கிறீர்கள்? தெரியவில்லை, ஏதோ தோன்றியது, கொடுத்து விட்டேன். ராஜமாதா, காட்டுத்தீ! அத்தினாபுரம் இந்த சாம்பல் பூமியில் என்னால் சாக இயலவில்லை. இந்த காட்டு தீயிலாவது எனது உடல் சாம்பலாகட்டும். அம்மா, அம்மா, உங்களுடன் தொடங்கியது எங்கள் வாழ்க்கை, உங்களுடனே அஸ்தமிக்கட்டும்.